வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 20 மற்றும் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். நேத்து சண்டே நேத்து போட மாட்டோம். இன்னைக்கு மண்டேயும் சேர்த்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில ஏப்ரல் 19ஆம் தேதியுடைய பிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? விச் இஸ் த 9th பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட்? உலகின் 9வது பரபரப்பான விமான நிலையம் எது அப்படின்னு கேட்டா நியூ டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி ஏர்போர்ட் தான். அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்? இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடு எது அப்படின்னா நமக்கு அமெரிக்கா தான், யுஎஸ்ஏ. அடுத்த கேள்வி, who is appointed as the chairman of ICC men's cricket committee? ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சௌரவ் கங்குலி. அடுத்த கேள்வி, who is the first Indian to win Mrs. Globe International 2020? திருமதி குளோப் இன்டர்நேஷனல் 2025 பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா அனுராதா கர்க். அடுத்த கேள்வி, who won the வேர்ல்ட் பில்லியர்ட்ஸ் சாம்பியன் டைட்டில்? உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா சௌரவ் கோத்தாரி. அடுத்தது, சுருச்சி சிங் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? சுருச்சி சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா ஷூட்டிங், துப்பாக்கி சுடுதல். அடுத்த கேள்வி, உலக கல்லீரல் தினம், வேர்ல்டு லிவர் டே இன்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 19ஆம் தேதி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஏப்ரல் 20, 21. ஸோ முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். தமிழ்நாடு நியூஸ்ல போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாமுடைய நோட்டிபிகேஷன் ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை லான்ச் பண்ண போறாங்க மக்களே. ஸோ வெள்ளிக்கிழமை லான்ச் பண்ண போறாங்க. நம்ம கம்மிங் மண்டேல இருந்து புது டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பேட்சுக்கு நம்ம வச்சிருக்க நேம் வந்து கோல்டு பேட்ச், ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 34 டெஸ்ட் இருக்கும், 6800 கேள்விகளுக்கு மேல. இதுல வந்து நமக்கு வந்து உங்களுக்கு பொது தமிழ் டெஸ்ட் வந்துடும், ஜிஎஸ் நமக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் கேள்வி. இது எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் தான். உங்களுக்கு புக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும், சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா வாட்டு பாலிசி நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பட்ஜெட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இதுல நம்ம கவர் ஆயிடும் மக்களே. டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் மெத்தட்ல தான் உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துரும். டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 1999 வந்து ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணுங்க. ஸ்கெடியூல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கோம். ஏப்ரல் 28ஆம் தேதி ஆரம்பிக்குது. இதான் மோஸ்ட்லி நம்ம லாஸ்ட் பேட்சா இருக்கும். இதுக்கு மேல நமக்கு டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியாயிடும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இதுல மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க மக்களே. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். மங்களகரமா முதல்ல எடுத்த உடனே முருகா, ஸோ அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். என்ன சார் அரோகரான்னு காலையிலே போடுறீங்க அப்படின்னா இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் தான், ஓகேவா? அதாவது நம்ம தமிழ்நாடு அரசுல வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல 184 அடி உயரத்துல ஒரு முருகன் சிலை வந்து திறக்க போறாங்க, வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம சட்டமன்றத்திலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல மக்களே, 3 இடத்துல. ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 114 அடிக்கு ஒரு சிலை, 114 அடி 114 ஃபீட்டுக்கு ஒரு சிலை எங்க வைக்க, முருகருக்கு சிலை எங்க வைக்க போறாங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயில். ராணிப்பேட்டையில வந்து திமிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க உள்ள முருகர் கோயில தான் வைக்க போறாங்க. இது ஒண்ணு, ஓகேவா? அதற்கு அடுத்தது 2வது ஆட்டு 180 அடிக்கு ஒரு சிலை. இது எங்க அப்படின்னா அப்படியே ராணிப்பேட்ல இருந்து இப்படி இந்த சைடு ஓகே நீங்க வந்தீங்க அப்படின்னா பஸ் ஏறி ஈரோடு இருக்கும். ஈரோடுல திண்டல் ஒரு இடம் இருக்கு, அங்க உள்ள முருகர் கோயில்ல 180 அடி சிலை வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஈரோட்ல இருந்து அப்படியே மேல அந்த கொங்குல மேல ஏறி போனீங்க அப்படின்னா 184 அடிக்கு மருதமலை. மருதமலை எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர் மருதமலையில வந்து யாருக்கு? முருகருக்கு வந்து 184 அடியில வந்து சிலை வைக்க போறாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஓகேவா? அதாவது இப்ப நம்ம போட்டோல பார்த்த சிலை வந்து எங்க உள்ளது அப்படின்னா மலேசியால பட்டு குகைன்னு இருக்கு, பட்டு கேவ்ஸ்ல உள்ள சிலை தான் வந்து இந்த முருகர். சோ இந்த முருகர் எவ்வளவு அடி அப்படி, அதாவது மலேசியா முருகர் வந்து 140 அடி தான், ஆனா இங்க வைக்க போறது 184. அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சேலத்துல வாழப்பாடி பக்கத்துல ஒரு முருகர் சிலை ஒண்ணு ஓபன் பண்ணாங்க, அது 146 அடி தான், ஓகே. அப்போ வந்து இதுதான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய
முருகர் சிலை எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா மருதமலையில அமைக்க போறாங்க. அப்ப எல்லாருக்கும் டவுட் வரும். சார் அப்ப வந்து இது வந்து அந்த நமக்கு குஜராத்ல இருக்கக்கூடிய வல்லபாய் பட்டேல் சிலையை விட பெருசா அப்படின்னு கேட்டா, வல்லபாய் பட்டேல் சிலை எத்தனை அடி அப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. 597 அடி. சோ இது எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுதான் உலகத்திலே பெரிய சிலை. 597 அடி உள்ள ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து முருகர் சம்பந்தப்பட்ட சிலைகள் பத்தின நியூஸ். சோ முருகர் சம்பந்தப்பட்டு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா ஒரு மாநாடு நடத்துனாங்க. அதாவது முத்தமிழ் முருகன் மாநாடு. முத்தமிழ் தமிழ் கடவுளான முருகருக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு நடத்துனாங்க. இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா பழனியில. ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு முக்கியமானது. எக்ஸாம்ல கேள்வி கேட்டா நம்ம ஆன்சர் கரெக்டா போட்டணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல சனிக்கிழமை புதுசா ஒரு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன திட்டம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துடலாம். என்ன திட்டம், எங்க ஆரம்பிச்சாங்க, எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்லாம் பார்க்கலாம். சோ இந்த திட்டத்தினுடைய பெயர் வந்து கலைஞர் கைவினை திட்டம். சோ கலைஞர் கைவினை திட்டம் முதல்ல பார்க்க முன்னாடி இந்த ஸ்கீம், அதாவது இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத நான் செகண்டா சொல்றேன். முதல்ல இந்த ஸ்கீம் பத்தி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அதாவது முதல்ல எப்ப ஆரம்பிச்சாங்க? ஏப்ரல் 19, 2025ல ஆரம்பிச்சாங்க. சனிக்கிழமை. எங்க ஆரம்பிச்சாங்க? குன்றத்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. எந்த மாவட்டம் அப்படின்னு ஆக்சுவலி வந்து இந்த சென்னையில நம்ம குன்றத்தூர்னா சென்னை நினைச்சிட்டு இருப்போம். ஆனா குன்றத்தூர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேவா? சோ காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்ல திட்டம் ஆரம்பிச்சாங்க. இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிசன்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டிசன்ஸ்னா இந்த கைவினை கலைஞர்களுக்கான திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா? சோ இந்த திட்டத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைவினை கலைஞர்கள்னா யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவாங்க? அதாவது ஒரு கார்பெண்டரா இருக்கலாம், ஒரு கொத்தனாரா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இப்ப நமக்கு ஹேர் கட் பண்ற பார்பரா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டால் செய்யறவங்க, பொம்மை செய்யறவங்க, வலை பின்றவங்க, இந்த மாதிரி இந்த கை தொழில் பண்ணுவாங்கல்ல, அந்த கையை வச்சே வந்து சில ஆர்ட் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி கை வேலைகள் பார்க்கக்கூடியவங்களுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் இந்த கைவினை திட்டம். சோ அவங்களுக்கு வந்து லோன் கொடுத்து அவங்களுடைய பிசினஸ வந்து அவங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்ல டெவலப் பண்றதா இருக்கட்டும். சோ அவங்கள முன்னேற்றத்துக்கான திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்துல வந்து சேர்றதுக்கு வந்து சில குவாலிபிகேஷன் இருக்கு. இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா. ஓகேவா? அதாவது 35 வயசுக்கு மேல இருக்கணும். அதாவது அபவ் 35. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 35 இல்ல, 35 வயசுக்கு மேல இருக்கணும் இந்த திட்டத்துல சேர்றதுக்கு. அது மட்டும் இல்லாம 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது ஒரு ஒரு 25 ட்ரேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ட்ரேட்ஸ்னா வந்து அந்த 25 வகையான அந்த தொழில்கள். அதான் நான் சொன்னேன்ல, முடி திருத்துறது, கார்பெண்டர், இந்த மாதிரி ஒரு 25 வகையான சில தொழில்கள் சொல்லியிருக்கேன். அந்த தொழில்கள், குறிப்பிட்ட தொழில்கள்ல 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுப்பாங்கல்ல. சோ கவர்மெண்ட் கொடுக்குற மானியம் பாத்தீங்க அப்படின்னா, வேற திட்டங்கள்ல மானியம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மானியம் வந்து 1 லட்சம், அதாவது அந்த லோன் சப்சிடி, அந்த மானிய கடன் வந்து 1,50,000 லட்சம் மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு தான் எலிஜிபிள் இந்த திட்டத்துக்கு. அதே மாதிரி வந்து இந்த திட்டத்துல சேரணும் அப்படின்னா உங்களுடைய வருமான வரம்பு, அதாவது இன்கம் சீலிங் அப்படின்னு எதுவும் கிடையாது. அதாவது இன்கம் சீலிங் வந்து இதுக்கு கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அதனால பிரச்சனை கிடையாது. அதாவது நீங்க இவ்வளவு அதாவது வருஷத்துக்கு 72,000 ரூபாய்க்குள்ள சம்பாதிச்சாதான் இந்த திட்டத்துல எலிஜிபிள் அப்படிலாம் கிடையாது. இன்கம் சீலிங்கே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு புதுசா உருவாக்குறதுக்காக தான் இந்த திட்டம். ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு டால் மேக்கிங் கம்பெனி வச்சிருக்கீங்க, ஒரு பொம்மை செய்யற இது வச்சிருக்கீங்க, அதை டெவலப் பண்றதுக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூவா உள்ளதுக்கு மட்டுமே தான் தவிர ஆல்ரெடி உள்ளது டெவலப் பண்றதுக்காக இந்த திட்டம்ங்கிறது கிடையாது. சோ இதெல்லாம் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான விஷயம். திட்டத்துல என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. 50,000 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க மக்களே. அதே மாதிரி சப்சிடி, அதாவது உங்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன். சோ அந்த மானியம் வந்து எவ்வளவு அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும், 50,000 ரூபாய் அல்லது 25%. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து திட்டத்தினுடைய முக்கியமான கூறுகள். இந்த திட்டத்தை வந்து எந்த அமைச்சகம் செயல்படுத்த போகுது அப்படின்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் துறை. ஓகேவா? எம்எஸ்எம்இ. சோ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை
செயல்படுத்த போறாங்க. ஓகேவா? சோ வந்து எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய முதல்வர் சில டேட்டா சொல்லியிருக்காரு. இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் வந்து இந்தியாலே வந்து தமிழ்நாட்டுல தான் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா, அதாவது 3வது இடத்த எந்த மாநிலங்கள்ல அதிகமா இருக்குங்க பட்டியல்ல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது இந்தியால மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அந்த பெர்சன்டேஜ் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9.4% கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு ஏன் கலைஞருடைய பெயர் வச்சாங்க அப்படின்னா அவரு என்ன சொல்றாரு நம்மளுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாத்தீங்க அப்படின்னா அதாவது கைவினை கலைஞர்களுக்காக பூம்புகார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாரு 1973ல கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதனாலதான் இந்த திட்டத்துக்கு நமக்கு கலைஞருடைய பெயர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த திட்டத்தை பத்தினது. இப்போ இந்த திட்டம் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா குன்றத்தூர். ஏன் இந்த திட்டத்தை ஏன் இந்த திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அப்படியே கொஞ்சம் பின்னாடி ரீவைண்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசுல இருந்து விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்னு. இந்த விஸ்வகர்மா ஸ்கீமும் இதே மாதிரிதான். ஓகேவா? இதே மாதிரி டிட்டோ இதே மாதிரியான ஸ்கீம் தான். ஆனா இதுல என்ன அப்படின்னா 18 வயசு இதுல என்ட்ரி ஏஜ் வந்து இப்ப இங்க 35 வயசுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இங்க 18 வயசு ஒரு 18 வகையான ட்ரேட்ஸ்ல. ஓகேவா? இப்ப இது என்னன்னு நம்மளுடைய முதல்வர் சொல்றாரு அப்படின்னா எங்க 18 வயசுங்கிறது பையன் வந்து காலேஜ் படிக்கக்கூடிய வயசு. அந்த வயசுல நீங்க அவனை தொழில் செய்யறதுக்கு கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி குலக்கல்வி திட்டத்தை வந்து ஆதரிக்கிற மாதிரிலாம் இருக்கும். சோ அதனால வந்து இந்த வயசை கம்மி பண்றதுக்கு நிறைய சொன்னாரு. மத்திய அரசுல இருந்து பண்ண மாட்டாங்க எப்படியும். சோ அதனால வந்து இது நம்ம தமிழ்நாடுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுடைய முதல்வர் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா? சோ இந்த திட்டத்துக்காக 20 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட்ல ஒதுக்கி இருந்தாங்க. ஆண்டுக்கு 10,000 பேர் வந்து இதனால பயனடையணும் அப்படிங்கிற இலக்கையும் வச்சிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்தினுடைய டீடைல்டான அட்வைஸ். எப்படி கேட்டால் திட்டத்தை கேட்டால் ஆன்சர் போட்டுருவீங்கல்ல? கேள்விகள் வரும், கேள்வி கேட்டா பக்காவா போடுறேன். ஓகேவா? அடுத்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம். அதாவது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது இந்தியால வந்து முதல் கூட்டுறவு சங்கம் வந்து எங்க அமைக்கப்பட்டு இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு சங்கமான கூட்டுறவு சங்கம் வந்து திருவூர் அப்படிங்கிற இடத்துல, திருவூர் அப்படிங்கிறது நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல அமைந்துள்ளது. ஓகேவா? சோ அங்க வந்து எப்ப அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 30/9/1904 ஓகேவா திருவூர்ல. சோ அந்த சொசைட்டி சார்பா ஒரு அருங்காட்சியகம் வந்து இது பண்ணிருக்காங்க. அதை நம்மளுடைய முதல்வர் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ இந்தியாவினுடைய முதல் கூட்டுறவு சங்கமான திருவூர் வந்து ஒரு ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. எங்க அங்கதான். ஓகேவா? சோ வந்து திருவூர் எங்க அப்படின்னு கேட்டா நமக்கு திருவள்ளூர் மாவட்டம். ஓகேவா? அதே மாதிரி ஊட்டியில வந்து என்ன நடைபெற போகுது அப்படின்னா துணைவேந்தர்கள் மாநாடு, வைஸ் சான்சலர் கான்ஃபரன்ஸ். இந்த காலேஜ்ல இந்த யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, சோ அந்த வைஸ் சான்சலர்ஸ் உடைய மாநாடு வந்து எங்க நடைபெற போகுது அப்படின்னா ஊட்டியில. யாருடைய தலைமையில அப்படின்னா கவர்னர் தலைமையில. இது எப்பவுமே ஊட்டியில கண்டக்ட் பண்ணுவாங்க, வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்தி இந்தி திணிப்புக்கெல்லாம் நாங்க எதிரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம். முன்னாடி இருந்தே அப்படிதான். சோ இப்பவுமே வந்து எங்களுக்கு இந்தி வேண்டாம், இந்தி திணிப்பு, எங்களை வந்து இந்தி எங்களை படிக்க சொல்லாதீங்க, திணிக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து ஒரு மாநிலத்துல பிரைமரி ஸ்கூல்ல அதாவது என்னன்னா நம்ம தொடக்கப்பள்ளியில வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஹிந்திய கட்டாய 3வது மொழி பாடமாட்டு அறிவிச்சிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தலாம். which state mandated Hindi as a third language in schools? எந்த மாநிலம் பள்ளிகளில் 3வது மொழியாக இந்தியை கட்டாயமாக்கியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால. சோ மகாராஷ்டிரால வந்து ஆல்ரெடி இப்போ இங்கிலீஷ், மராத்தி, அதுக்கப்புறம் 3வது மொழியாட்டு இதை 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ்ல உள்ளவங்க நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. அங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதனால தெரியல என்ன ஆக போகுது அப்படின்னு. இதுதான் வந்து அங்க உள்ள இது. கேட்டா வந்து நாங்க புதிய கல்விக் கொள்கை, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி நாங்க 3வது மொழியாட்டு நாங்க வந்து இதை கொண்டு வரோம். ஏன்னா அங்க பிஜேபி கவர்மெண்ட் தானே, அதனால வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? அது இல்லாம நமக்கு மகாராஷ்டிரால வேற 2-3 நியூஸ் பார்க்கலாம். அதாவது மகாராஷ்டிரால புதுசா ஒரு ஏர்போர்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, அமராவதி ஏர்போர்ட். சோ அமராவதி ஏர்போர்ட் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தான் அமராவதி ஏர்போர்ட் இருக்கு.
அதே மாதிரி அங்க ஒரு பிளேஸ், ஒரு ஏரிய வந்து, ஒரு லேக்க வந்து கன்சர்வேஷன் ரிசர்வாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா டிபிஎஸ் பிளாமிங்கோ லேக் அப்படிங்கிற ஒரு லேக்க. அப்ப கேட்கலாம், கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சமீபத்துல வந்து டிபிஎஸ் பிளாமிங்கோ லேக், பிளாமிங்கோ ஏரியா வந்து கன்சர்வேஷன் ரிசர்வா அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்த மாநிலம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டா அதுவும் மகாராஷ்டிரா. ஓகேவா? எப்படி அப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுறணும், இப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுறணும். அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன தெரியுதா? சீட்டா, சிறுத்தை அல்லது சிவிங்கி புலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா சீட்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேற வேற ஊர்ல இருந்து இந்தியா கொண்டு வந்தோம். சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, இங்க இதெல்லாம் கொண்டு வந்தோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அல்லது சில சில சீட்டா வந்து இறந்துருது. அதுக்கப்புறம் சில சீட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு சரணாலயத்துல இருந்து இன்னொரு சரணாலயத்துக்கு மாத்துறாங்க. ஸோ அப்படி சில சில வனவிலங்கு சரணாலயங்கள் வந்து செய்திகள்ல வந்துச்சு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா வேர் இஸ் த காந்தி சாகர், காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இந்த காந்தி சாகர் அதாவது 2 இடத்துல, அதாவது டிரான்ஸ்லோகேஷன் முக்கியமா ஒரு 2-3 இடத்துல தான் இந்த இந்த சீட்டா இருக்கு. மத்திய பிரதேஷ்ல காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அதாவது கூனோ. சோ கூனோ வனவிலங்கு சரணாலயம் ஒன்று இருக்கு. கூனோ நேஷனல் பார்க், கூனோ தேசிய பூங்கா. ஓகேவா? சோ இங்க இருந்து சில சில சீட்டாவை எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த காந்தி சாகர். அப்போ உங்களுக்கு கூனோ வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இல்ல கூனோ நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு கேட்டாலும் சரி, இல்ல காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்க இருக்கு கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறதா சரியா. ஓகேவா? அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சிபிஐல இருந்து ஒரு ஆபரேஷன், அதாவது முன்னாடியே லான்ச் பண்ண ஆபரேஷன். எப்படி நமக்கு வந்து முனி முனி காஞ்சனா, காஞ்சனா பார்ட் 2, காஞ்சனா பார்ட் 3, காஞ்சனா பார்ட் 4 வரைக்கும் வரப்போதோ, அதே மாதிரி வந்து சிபிஐல சில ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணா 1 2 3 4 5 போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிபிஐ உடைய ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் சக்ரா. ஸோ ஆபரேஷன் சக்ரா 5 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஆபரேஷன் சக்ரா அப்படிங்கிறது முக்கியமா இந்த சைபர் பினான்சியல் ஃப்ராட் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதாவது இந்த ஆன்லைன்லயே இப்ப நமக்கு வந்து போன்ல இது பண்ணி நமக்கு வந்து காசை இது பண்றதா இருக்கட்டும், ஸ்கேம் பண்றதா இருக்கட்டும், ஒரு சைபர், அதாவது ஒரு ஆன்லைன் பினான்சியல், ஆன்லைன் பொருளாதார மோசடிகள். ஓகேவா? இந்த ஆன்லைன் பொருளாதார மோசடிகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஆபரேஷன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு யாரு இது பண்ணாங்க அப்படின்னா சிபிஐ. சிபிஐனா என்ன நமக்கு? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நிறைய பேர் சென்ட்ரல் போர்டுன்னு நினைச்சிருப்பீங்க. நிறைய பேர் அப்படியே நம்ம சில விஷயங்கள்லாம் இப்படியே படிச்சுட்டு இருப்போம். அதாவது வந்து 1-1-3 படிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி சென்ட்ரல் போர்டுன்னு படிச்சிருப்பீங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓகேவா? நடுவன் புலனாய்வு செயலகம். எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1963 நமக்கு வந்து சந்தானம் குழுவின் அடிப்படையில, குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில இதை வந்து நமக்கு இந்த சிபிஐ அப்படிங்கிற அமைப்பு உருவாச்சு மக்களே. இதனுடைய டைரக்டரா இருக்கிறது யாரு அப்படின்னா நமக்கு பிரவீன் சூத் அப்படிங்கிறவர் தான் வந்து இதனுடைய டைரக்டரா இருக்காரு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். யாருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா, சோ இவங்க தான். சோ இவங்க யாரு அப்படின்னா ஐஏஎஸ் ஆபீசர். அதாவது ஒரு 2 நாள் முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது மத்திய அரசுல ஒரு ஒரு அதாவது இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு ஃபுல் ஷஃபிள். ஓகேவா? நிறைய ஷஃபிள் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் புது புது பதவிகள் எல்லாரையும் மாத்தி விட்டாங்க. இதுல வந்து பினான்ஸ் செக்ரட்டரி நிறைய பினான்ஸ்ல மாத்திக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி. ஓகேவா? சோ இந்தியாவுடைய புதிய நிதி செயலாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா அனுராதா தாக்கூர். ஓகேவா? சோ இவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஓகேவா? அதாவது பொருளாதார விவகாரங்கள் துறையை இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஆனந்த் ஸ்ரீவத்சவா யார் அப்படின்னா இந்த ரெவென்யூ செக்ரட்டரி. இந்தியாவுடைய வருவாய் செயலாளர் யார் அப்படின்னா ஆனந்த் ஸ்ரீவத்சவா. ஹரிரஞ்சன் வந்து இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, விளையாட்டு துறை செயலாளர். சமீர் குமார் வந்து சிவில் ஏவியேஷன், சிவில் விமான போக்குவரத்து துறை செயலாளர் வந்து நமக்கு சமீர் குமார். ஓகேவா? அடுத்து போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் ஐகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன ஐகாருடைய டைரக்டர் ஜெனரலா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. யார் இவர்? ஐகார்னா என்னன்னு பார்க்கலாம். ஹூஸ் அப்பாயிண்டட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐகார். ஐகார்னா ஒண்ணு இல்ல மக்களே, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகேவா? அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகேவா? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில். இது எப்ப ஆரம்பிக்கும்? பிரிட்டிஷ் காலத்திலே ஆரம்பிச்சு 1929 டெல்லி, நியூ டெல்லியில தான் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இதனுடைய டைரக்டர் ஜெனரலா வந்து மங்கி லால் ஜாட், மங்கி லால் ஜாட் அவர்கள் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, மங்கி லால் ஜாட். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆசிய அண்டர் 18 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான
அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ஏசியன் அண்டர் 18 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 எங்க நடைபெற்றுன்னு கேக்குறாங்க. எங்க நடைபெற்ற அப்படின்னா சவுதி அரேபியால. ஓகேவா? இதுல இந்தியா பாத்தீங்கன்னா 11 மெடல் ஜெயிச்சாங்க இந்தியா. 11 மெடல்ல ஒரே ஒரு தங்கம் தான். ஒரு அந்த தங்கம் மட்டும் யார் ஜெயிச்சாங்க, அந்த தங்க மகன் மட்டும் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிமான்ஷு அப்படிங்கிறவர் வந்து ஜாவலின் த்ரோ ஈட்டி எறிதல் போட்டியில வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? ஜாவலின் த்ரோல. அப்போ ஹிமான்ஷு எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு கேட்டா ஜாவலின் த்ரோ. இல்ல இந்த போட்டியில யார் தங்கம் ஜெயிச்சாங்கன்னு கேட்டாலும் ஹிமான்ஷு. எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம் மக்களே. இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம் தேசிய குடிமை பணி தினம், நேஷனல் சிவில் சர்வீஸ் டே. அதாவது இந்த கொஸ்டின் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி எழுதின மெயின்ஸ் எக்ஸாம்ல, 2 வருஷமா 2023 பிப்ரவரி 2023ல இப்பதான் 2A மெயின்ஸ் தனித்தனியா பிரிச்சாங்க. அப்போ 2A ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே மெயின்ஸ் தான் நமக்கு, டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ். இதை வந்து 6 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க நேஷனல் சிவில் சர்வீஸ் டே அப்படிங்கிறத. ஓகேவா? இதை வந்து அதாவது நம்ம நிறைய விஷயம் சொல்றோம். இது வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் எழுதா நீங்க நம்ம சொல்ற பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் சொல்றோம்னா அதை அப்படியே எழுதுனா அது மெயின்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? நேஷனல் மெயின்ஸும் நம்ம தனியா குரூப் 1 பிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மெயின்ஸுக்கு தனியா ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் டைமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இந்த டைமும் நம்ம அதே மாதிரி ரன் பண்ணுவோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் சிவில் சர்வீஸ் டே அப்படிங்கிறது ஏப்ரல் 21ஆம் தேதி கொண்டாடப்படுது மக்களே. ஸோ ஏன் ஏப்ரல் 21 அப்படின்னா ஏப்ரல் 21 1947ல சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இப்போ இந்த ஐஏஎஸ் ப்ரொபேஷனர்ஸ் இருப்பாங்கல்ல மக்களே, அதாவது சிவில் சர்வீஸ்ல வந்து எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணி வந்தவங்களுக்கு வந்து அந்த ப்ரொபேஷனர்ஸ்க்கு வந்து ஸ்பீச் கொடுத்த தினம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து அவங்ககிட்ட அதாவது அட்ரஸ் பண்ண நாள் தான் வந்து ஏப்ரல் 21 1947. பயங்கரமா பேசியிருப்பாரு. அதாவது நீங்க சிவில் சர்வீஸ் எல்லாமே வந்து ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ வந்து இதெல்லாம் இந்த நாள், அதனால அவரு வந்து இது பண்ண நாளை ஏப்ரல் 21 வந்து 2006ல இருந்து நம்ம தேசிய குடிமை பணி தினமா கொண்டாடுறோம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதுனீங்கனாலே முடிஞ்சு. அதாவது உங்களுக்கு 6 மார்க்னா அப்போ வந்து உங்களுக்கு பாதி பேஜ் மட்டும் எழுதணும். இது எல்லாத்தையும் எழுதினாலே முடிஞ்சிடும். ஓகேவா? அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் போக முன்னாடி மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இனிமே டே முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம 7 மணிக்கு போட்டிருந்தோம். அப்புறம் 5 மணிக்கு மாறினா பேக் டு நம்மளுடைய டைம் 7 மணிக்கு. இனிமே நம்மளுடைய ஓஜி டைம். ஓகேவா? 7 மணிக்கு நீ ரெகுலரா காலையில வீடியோ வந்துடும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய பொது தமிழ் வீடியோ கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் மே 1ஆம் தேதியில இருந்து மக்களே. அதாவது 100க்கு 100 அடிக்க தான் டார்கெட்டு. குரூப் 2 and 4 ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். 25 நாள் கிளாஸ் டெய்லி காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு ஜிமீட்ல கிளாஸ் நடக்கும். சப்போஸ் நீங்க லைவ்ல நீங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணீங்களா, இல்லைன்னு நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்கணும் கூட உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும், அதே வந்துடும். எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணது. இது கூட உங்களுக்கு 7 ஃபுல் டெஸ்ட் வந்துடும். ஸோ இதுல ஜாயின் பண்ண அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து 2499 டெய்லி 1 மணி நேரம் கிளாஸ். 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். சிலபஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸ். இது குரூப் 1 2 4 எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் ஆயிடும். குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல தான் எடுப்போம். நமக்கு 25/25 டார்கெட். இது அப்படியே காலைல 6 to 7 தமிழ் கிளாஸ் முடிச்சிட்டீங்கன்னா 8 to 9 வந்து நீங்க வந்து மேக்ஸ் கிளாஸ். தமிழ் வந்து நீங்க தமிழ்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஸ்கெடியூல் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கும். பிகினர்ஸ் நீங்க தமிழ் புதுசா ப்ரிப்பேர் பண்றா கூட கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மேக்ஸ் வந்து 22 நாள் கிளாஸ். ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே டாபிக் வைஸ் 25 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். இதுவும் நியூ சிலபஸ் பேஸ் பண்ண நமக்கு ரீசனிங்லாம் இருக்கலாம். அது எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிடும். பைலிங்குவல் கிளாஸ் தான் இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். இதுலயும் லைவ் கிளாஸ், ரெக்கார்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அதே நம்பருக்கு 1999 ஜிபே பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் மே 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறோம் மக்களே. சப்போஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னா வந்து 125 கொஸ்டின்ஸ்க்கானது. ஸோ 3999 அதே நம்பருக்கு நீங்க ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தினம் ஒரு திட்டம் பார்க்குறோம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து சௌபாகியா திட்டம். சௌபாகியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா. இதுதான் வந்து சுருக்கி என்ன அப்படின்னா நமக்கு சௌபாகியா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த திட்டம் வந்து நமக்கு எந்த வருஷம் அப்படின்னா 2017ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் மக்களே. ஸோ இந்த திட்டம் பத்தி பார்க்கணும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இந்த சௌபாகியா அல்லது
பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இது வந்து அதாவது இப்போ ரூரல்ல கிராமப்புறங்கள்ல எலக்ட்ரிசிட்டி இல்லாத வீடுகள்ல கரண்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல அர்பன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நகர்ப்புறத்துல வந்து பாவப்பட்ட வீடுகள்ல வந்து கரண்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே கொண்டு வரணும். அது மாதிரி ஃப்ரீயா எல்இடி பல்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. இதான் இந்த திட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கமெண்ட் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்வி, லாஸ்ட் சாட்டர்டே கேட்ட கேள்வி கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2007. இன்னைக்கான கேள்வி, which among the following was a resolution passed by an emergency meeting of the Tamil Nadu Legislative Assembly on 23rd January 1968? கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது? ஏ மதுவிலக்கு கொள்கை, பி மாநில சுயாட்சி கொள்கை, சி இருமொழி கொள்கை, டி கூட்டு பொருளாதார கொள்கை. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்காக சொல்றேன். இதுல 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். குரூப் 1, 2, 4 எஸ்ஏ எக்ஸாம், உங்களுக்கு டிஎன் உங்களுக்கு டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நம்ம அனுப்புவோம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் நடக்கும். டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்கும். இது போக உங்களுக்கு பிடிஎஃப்பும் வந்துடும். இதே மாதிரி வாரத்துக்கு மாசத்துக்கு 4 வாரத்துக்குமே வந்துடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். மெட்டீரியல் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் 2வது வாரம் வரைக்கும் உங்களுக்கு அனுப்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் முடிய உங்களுக்கு பிடிஎஃப்பும் டெஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மெட்டீரியல் சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது அக்டோபர் ஆகஸ்ட் வளர்றேன் ஏப்ரல் 2வது வாரத்துக்கானது. இதுல நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். முதல்ல இங்கிலீஷ்ல இருக்கும், கீழே தமிழ்லையும் இருக்கும். டெஸ்ட் ஒரு வாரத்துக்கு 25 கேள்வி. எல்லா கேள்வியுமே உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி வந்து மேட்ச் த ஃபாலோயிங், அப்புறம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இப்போ எப்படி பேட்டர்ல கேட்கறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்லைனர் கொஸ்டினா எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இதுலயும் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையும் எங்க தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்பிளனேஷன் தனியாக கொடுத்துருப்போம். எக்ஸ்பிளனேஷன்ல டீடைலா எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதனால வந்து யாரெல்லாம் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணலையோ 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தவிர வேற எதுவும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. ஸோ டெலிகிராம் சேனல் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காம ஜாயின் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டேரக்டா நீங்க டெலிகிராம்லேயே சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணா வரும். இல்லை டெய்லி சிஏ குவிஸ் நம்ம போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கேட்டிங்கன்னா இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், நம்மளுடைய பேட்சஸ் ஸ்கெடியூல் அப்டேட்டு, அதே மாதிரி வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் போட்டா அது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல டப்புன்னு வந்துடும். அதனால மறக்காம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. 184 அடி உயர முருகன் சிலை எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா நமக்கு மருதமலை கோவையில. அதுக்கடுத்து கலைஞர் கைவினை திட்டம் குன்றத்தூர் காஞ்சிபுரத்துல வந்து நமக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவுடைய முதல் கோஆபரேட்டிவ் மியூசியம் கூட்டுறவு அருங்காட்சியகம் வந்து திருவூர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடியது. அடுத்து ஹிந்திய 3வது மொழியாக அறிவித்த மாநிலம் வந்து நமக்கு மகாராஷ்டிரா. அதுக்கடுத்து காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடியது. ஆபரேஷன் சக்ரா சிபிஐ உடையது. பினான்ஸ் செக்ரட்டரி நிதி செயலாளர் யார் அப்படின்னா அனுராதா தாக்கூர். அதுக்கடுத்தது ஐகாருடைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா மங்கி லால் ஜட்டு. ஏசியன் அண்டர் 18 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல வந்து சவுதி அரேபியால நமக்கு நடைபெற்றது. தேசிய குடிமைப்பணி நேஷனல் சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் 21. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.